ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான். என்ன பேச போகிற? நாளைக்கு மேட்ச் இருக்குல்ல, தமிழ் தலைவாஸ் வச்ச தெலுங்கு டைட்டன்ஸ். செகண்ட் மேட்ச்சு புதன்கிழமை. அதை பற்றின ப்ரிவியூ என்ன நடக்கும் என்ன நடக்கலாம்னு அப்சர்வேஷனை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிஃபர்ஸ், இட் மேட்டர்ஸ். என்ன கருத்துன்னு சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். பவன் ஷராவத்தோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டேன். மிக்ஸ்ட் ரியாக்ஷன். 90% பேர் நீங்கள் பவனுக்கு கோச் செஞ்சு சரியில்லை, நீங்கள் சில பேர் கோச்சுக்கு சப்போர்ட் பண்ணி சொன்னாங்க கோச் செஞ்சது தான் கரெக்டு. அது அவங்களோட ஒப்பீனியன். நம்ம ஒப்பீனியன் நம்ம சொல்ல முடியும், அவ்வளோதான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரைட். இப்போ என்ன நடக்க போகுது நாளைக்கு? ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட்டு தமிழ் தவிர ஜெயிச்சே ஆகணும். தெலுங்கு டைட்டன் முடிஞ்சு போச்சு, ஜெயிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் அதை ஓரமாக வச்சுருவோம். தமிழ் தலைவர் நடக்க போகிற 8 மேட்சில் 7 மேட்ச் ஜெயிக்கணும் கன்ஃபார்மாக போகிறதுக்கு. அதனால தெரியும் கோச்சுக்கு. அண்ட் பேக் டு பேக் வின்னில் வர வந்துட்டுருக்கோம். பாட்னாட்டையும் ஜெயித்தோம், பெங்களூர் புல்ஸ்டையும் 40க்கு மேலே எடுத்து 15 பாயிண்ட் 16 பாயிண்ட் டிஃப்ரென்ஸை ஜெயித்தோம். அண்ட் மோரல் பூஸ்டிங் வின்னு. 2 ரைடர் 5 டிஃபெண்டரோட போங்க. ரைட். அண்ட் பவன் ஷராவத் விளையாடுவாரா? அவர் மூடு என்ன தெரில. அங்கே என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். கோச்சுக்கும் உங்களுக்கு பவனுக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிறகு கோச் கார்னரில் கூட பவன் வரல. அவர்கிட்ட பேச சைடில் நின்று பர்வேஸ் பன்ஸ்வால்கிட்ட பேசிகிட்டு இருந்தாருன்னு ஒரு நேர் சொல்லி தான் எனக்கே தெரியும். ஏன்னா கோச் என்ன பேசுகிறாருன்னு நான் கேட்டுக்கிட்டே நோட் பண்ணிட்டு இருந்தேன் தவிர யார் எங்கெங்க இருந்தான்னு இதை நான் நோட் பண்ணல. ஸோ இதுலேருந்தே தெரியுது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வீரல் விழுந்திருக்குன்னு. டிசப்பாயிண்டட் தான் பவன் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசினாரா நேற்று. அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்ட பார்க்கலன்னா பாருங்கள் என்ன பேசுனாங்க. 2 பேரும் நான் சொல்லியிருப்பேன். அண்ட் ஒவ்வொருத்தரும் பழி போட்டுக்கிட்டாங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் கோச் வந்து ஒவ்வொரு மேட்ச்சில் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாரு. இந்த மேட்ச் விட்டுருங்க, அதுக்கு முந்தின மேட்ச்சு ஜெயிச்சாங்க இல்லையா யூபிஓதட்ட, அவ்வளோ புகழ்ந்து ஒரு மாதிரி இப்போ பிளேயரே கிடையாது, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்க விளையாண்டாரு, பிரமாதம் சொல்லிவிட்டு வெரி நெக்ஸ்ட் மேட்ச்சு 5-10 நிமிஷத்தில் வெளில கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு கான்ஃபரன்ஸில் சொல்கிறாரு ஃபார்மில் இல்லைன்னா என்ன பண்ணுறது, கண்டினியூவாக ஃபெயில் ஆகிட்டு இருக்காரு. 2 ரைடு எடுத்தார், போன மேட்ச்சில் பர்ஃபார்ம் பண்ண. எதுக்கு இது சொல்கிறேன்னா அவங்களுக்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன் இல்லை, ஒரு கன்ஃபியூஷன். இட் இஸ் எ பிக் மெஸ். இதை தான் நம்ம மேக் யூஸ் பண்ணிக்கணும். நம்மளோட திறமை ஒரு பக்கம் இருக்கட்டும், எதிர் டீமோட பலவீனத்தையும் நம்ம பக்கமாக யூஸ் பண்ணிக்கணும். அதுதான் நம்ம கோச் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த நேரத்தில் ரொம்ப ஈஸின்னு சொல்ல மாட்டேன். பவன் ஷராவத் விளையாடுவாரோட எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது. அது ஸ்டார்டிங் 7ல் சொல்கிறேன். பவன் ஷராவத் விளையாண்டாவே அவுட் பண்ணுங்கள், அவுட் பண்ண முடியலன்னு பரவாயில்ல, அவங்க கோச் அவுட் பண்ணி கூட்டின்னு போயிடுவார். ஆனால் லைட் நோட் கவலை வருத்தமாக இருக்குது. இவ்வளோ பெரிய பிளேயரெல்லாம் நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. பர்தீப் நர்வாலுக்கும் அவங்க கோச்சுக்குள்ளே பிரச்சனை. பவன் ஷராவத்துக்கு இப்படி நவீன் எக்ஸ்பிரஸ் இன்ஜுரி ஆகி வேறு போயிட்டார். அர்ஜுன் தேஷ்வால் மணிந்தர் சிங் மட்டும்தான் எதிர்பார்த்த மாதிரி ஷைன் பண்ணி அங்கே பரத்தையும் உட்கார வச்சார் அவர் பெங்களூர் புல்ஸில். சரி, அது இருக்கட்டும், எங்கேயோ டாபிக் போயிட்டுருக்கு. இவங்க 15 மேட்ச் விளையாடி 2 தான் ஜெயித்தாங்க, 13 தோற்றுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் பவன்ட்டார். இவ்வளோக்கு ஒரு மேட்ச் பவன் விளையாடவே இல்லை, அந்த மேட்ச்சும் தோற்றாங்க. அது என்ன தெரியல. எல்லாத்தையும் நோட் பண்ணிங்கன்னா பர்வேஸ் பன்ஸ்வால் அவர் போன சீசன் இவங்களுக்கு ரீட்டைன் பண்ணாங்க. இவங்கள போன சீசனு பிரமாதமாக விளையாண்டாருங்க. பிகேஎல் 54 பாயிண்ட் எடுத்தார் 21 மேட்ச்சில். இந்த சீசனில் 5 பாயிண்ட் தான் அவர் எடுக்க முடிஞ்சது. 11 மேட்ச்சு தான் சப்ஸ்டிடியூட்டாக அமிச்சார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எதுக்காக அவர் ரீட்டைன் பண்ணீங்க? கேப்டன் வேறு ஆப்ஷனுக்கு முன்னாடி பவன் வருவாரா வராதா தெரியாது. அப்போ இவர் கேப்டனை வேறு அனௌன்ஸ் பண்ணாங்க. போன சீசனுக்கும் இந்த சீசன் நடுவுக்குள்ளே அவர் பேட் பிளேயர் ஆகிட்டாரா சப்ஸ்டியூட் ஆகிற அளவுக்கு? என்ன அவங்களோட திங்கிங்? பவன் வந்தது அப்புறம் இருக்கட்டும். ஸோ எதுக்காக சொல்கிறேன்னா அவரே போட்டு குழப்பி விட்டார் டீமை. அவங்களுக்கு இப்போதைக்கு சந்தீப் தூள், மோஹித், அஜித் பவார் இவங்களாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது சடனாக ஃப்ளாப் ஆகிட்டாரா நான் பர்வேஸ் பன்ஸ்வால். அவருக்கு சப்போர்ட்டாக பேசல, கோச்சோட இன்டென்ஷனை சொல்கிறேன். ஸோ இதை கண்டிப்பாக மேக் யூஸ் பண்ணிக்கணும். அவங்களோட வீக்னஸாக எவ்வளோ வீக்னஸில் இதுவும் ஒரு வீக்னஸ் அவங்களது. கன்ஃபியூஷன், மெஸ். ஹி மேட் இட் அ பிக் மெஸ். இப்போ மற்ற பிளேயர்லாம் என்ன நினைப்பாங்க? உதாரணத்துக்கு சஞ்சீவ் ஆகட்டும், ஓம்காரா பாட்டேல், பிரபுல்னா, பவன் ஷராவத், பர்வேஸ் பன்ஸ்வாலுக்கு இந்த நிலைமைன்னா நாளைக்கு நம்மளுக்கு என்ன நிலைமை கண்டிப்பாக யோசிக்க தெரியும். கண்டிப்பாக அப்படி தான் யோசிக்கும் போது உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் டிப்பாகும். ஸோ அவ்வளோ பெரிய ஆளே நீ நான் கோச்சு தான் பிரச்சனை ஜெயிச்சு காட்ட வேண்டியது தானே. அதுக்கு தகுந்த மாதிரி டீம் செலக்ட் பண்ண வேண்டியது. அதனால் தெரியல இப்போது பவன் விளையாடுவாரல்ல, வந்தாலும் ஒரு டிஸ்டர்ப்டாக தான் வருவார். ஸோ மேக் யூஸ் ஆஃப் தட். அது ஒரு பெரிய ப்ளஸ் நமக்கு. அண்ட் ஃபஸ்ட் மேட்ச் நம்ம 38-36 ஜெயித்தோம். அதுலேயே பவன் குவைட்டாக தான் இருந்தார், நல்ல மூடில் இருந்த பவன் ஷரா. அதிலே 7 பாயிண்ட் தான் எடுக்க முடியுது. நம்ம டிஃபென்ஸ் அவர் அவுட் பண்ணுச்சு. ஸோ கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. அண்ட் ஸ்பெஷலி கேர்ஃபுல் வித் ஓம்காரா பட்டேல். யூபிக்கு எதிராக 10 பாயிண்ட் எடுத்தார். நேற்று 0 பாயிண்ட் தான் அவர் என்னமோ பவன் மட்டும்தான் சரியாக விளையாடலைங்க. ஓம்காரா பட்டேல் 10 பாயிண்ட், அவர் 0 தான் நேற்று ஹரியானா ஸ்டீலர்ஸ்க்கு எதிராக. ஸோ அவர்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போ வேணால் அவர் பர்ஃபார்மன்ஸ். சஞ்சீவி அவர் மட்டும்தான் யூபிக்கு எதிரி 5 எடுத்தார். நேற்று ஹரியானாக்கு எதிரி 6 பாயிண்ட் எடுத்தார் நினைக்கிறேன். அவர்கிட்ட நம்ம ஜாக்கிரதை. ஆல்ரவுண்டர் பிரஃபுல் சவாரே ஹரியானா ஸ்டீலர்ஸ் நேற்று 6 பாயிண்ட் எடுத்தார், சப்ஸ்டிடியூட்டில் வந்தார். ஸோ அவர் மெயினாக கூட வரலாம், ஆகிடணும். ஸோ இவங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. போனஸ் பாயிண்ட்டை மிஸ் பண்ணாதீங்க. வேர் எவர் பாசிபிள் கெட் த போனஸ் பாயிண்ட். அட்டென்டிவாக இருங்க. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். கோச் கார்னரை கீனாக வாட்ச் பண்ணுங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. எப்போ டைம் வேஸ்ட் பண்ணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாமே 30 செகண்ட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரைடு
லீடு இருக்கும்போது டக்குன்னு நீங்கள் டூ ஆர் டை எப்படி எடுக்கணும், டூ ஆர் டை போகாமல் பார்த்துக்கணும். நம்ம போய் அவங்ககிட்ட சூப்பர் டேக்கில் மாட்டக்கூடாது, நம்மகிட்ட வர சூப்பர் டேக்கில் விடக்கூடாது. ஆல் அவுட் எவ்வளோக்கு தள்ளி போடுறீங்க அவ்வளோக்கு நல்லது. இது பாருங்கள், தெலுங்கு ஃபஸ்ட்டு ஆல் அவுட் பண்ண வேண்டியது ஹரியானா ஸ்டைலர்ஸை மிஸ் ஆகிடுச்சு. 33 நிமிஷம் ஆடுறாங்க, அதுக்குள்ளே டீமுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனைகள் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. நரேந்திர ஆல்ரெடி 100 பாயிண்ட் எடுத்தார், 5 இப்போ 97 எடுத்துட்டாரு. அவங்க தான் மெயின் விளையாட போகிறாங்க. 2 ரைடர் 5 டிஃபெண்டர் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான். அண்ட் ஜெயிக்க முடியும். ஏன் ஜெயிக்க முடியாது? தெலுங்கு டைட்டன்ஸு ஃபஸ்ட்டு மேட்ச்சும் ஜெயித்தோம், போன சீசனும் ஜெயித்தோம், பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. வாழ்த்துக்களை சொல்லுவோம். உன்னால் முடியும் தம்பி, உனக்கள் இருக்கும் உன்னை நம்பின்னு வாழ்த்து சொல்லிட்டு நம்ம பசங்களுக்கு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க இதை பற்றி? அண்ட் உங்கள் ஒப்பீனியன் எது வருதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லா கமெண்ட்டுக்கும் நாங்கள் பதில் சொல்லுவோம். அப்படின்னா எல்லா கமெண்ட்டும் படிக்கிறோன்னு அர்த்தம். ரைட்? வருது, ஸ்டார்டிங் 7 வருது 2 டீமுக்கு அப்புறமா. ஓகே, பொறுவை 10 பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.